என்னோட பெயர் தனுஷ். நான் சோனா மருத்துவக் கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். யோகா அப்படிங்கிறது ஒரு கலையோ, இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியோ கிடையாது. அது நம்மளோட ஒரு வாழ்வியல். நம்ம இப்போ குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒர்க் லோடு, ஸ்ட்ரெஸ் லோடு இல்லனா நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், டிப்ரஷனா இருக்கேன், ஆங்சைட்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தலைவலி வருது, என்னால உடம்பு வலி வருது, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி, அந்த பிரச்சனையிலேருந்து வேற பிரச்சனைய வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நெனச்சுக்கிட்டு, அவங்க மாத்திரை எல்லாத்தையுமே போட்டு, 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 போட்டு தன்னுடைய உடம்ப ஒரு குப்பையோட கிணறா மாத்திர்றாங்க. அந்த மாத்திரை என்ன பண்ணுது அப்புட்னா, நம்மளோட உடம்புல போய் தங்குன உடனே, அதோடைய வேலைய செஞ்சுட்டு, அதோடைய மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாமே நம்மளோட உடம்புலயே தங்கிருது. அப்படி இப்ப நம்ம ஒரு நிலத்திலே கூட ஒரு பிளாஸ்டிக் பொருள போட்டோம்னா, அது போட, 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 போட அந்த கழிவுகள் எல்லாமே அங்கேயே இருந்து, அந்த நிலமே நாசமாகுற மாரி நம்மளோட உடலும் நாசமாகிடும். நம்மளுடைய இந்த 2025ஓட கான்செப்ட் என்ன அப்புட்னா, நமக்கு இருக்கிறது ஒரு பூமி. நம்மளுடைய ஒரு நலன்னால அத பாதுகாக்கணுங்கிறது தான். நம்மளுடைய பூமியும், நம்மளோட உடலும் ஒண்ணு தான். நம்ம எந்த அளவுக்கு கழிவுகள வெளிய நீக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்மளோட உடல் சுத்தமாக இருக்கும். இப்போ இந்த மாரியான ஒர்க் லோடு, ஸ்ட்ரெஸ் லோடுனால அவங்களுக்கு ஐபிஎஸ், எஸ்எல்இ, ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாரியான ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். இத நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாரி நம்ம குழந்தைங்களுக்கு யோகா சொல்லிக் குடுக்கறது மூலியமா, அவங்களுடைய ஹெல்த்தையும், பிசிக்கல் ஹெல்த்தையும், மென்டல் ஹெல்த்தையும் நம்ம பாதுகாக்க முடியும். அதனால அவங்க ஃபர்தரா ஃபியூச்சரான வர டிசீசஸ் எல்லாத்துலயுமே இருந்து அவங்கள காப்பாத்திக்க முடியும். வணக்கம், என் பேர் ஜீனல். நான் சோனா மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். 3rd இயர் பிஎன்எஸ் படிச்சுட்ருக்கேன். ஸோ யோகா அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்துட்ருக்கோம். ஸோ யோகாக்கு முன்னாடி என் பாடி எப்படி இருந்தது, யோகாக்கு அப்புறம் நான் எப்படி மாறினேன், என் பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, நானே ஒரு லைவ் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்குலாம் இருக்க போகிறேன். ஸோ யோகாக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப எனர்ஜி இருக்காது, என்னால் சுத்தமாக கூட நிற்க முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட சொன்னால் என்னால் ஓட முடியாது. பீரியட்ஸ் அப்போ பயங்கர பெயினாக இருக்கும், அப்படியே படுத்துட்டு தான் இருப்பேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ யோகா பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பீரியட்ஸ் அப்போ ஒரு பெயின்னு ஒரு விஷயம் இருக்கா அப்படியே எனக்கு மறந்துச்சு. பீரியட்ஸ் அப்போ எனக்கு சுத்தமாக பெயின் இருக்கிறதில்ல. அது இல்லாமல் இப்போ என்னால் 6 to 7 கிலோமீட்டர்ஸ் நார்மலாக வாக் பண்ண முடியுது. என்னால் 8 ரவுண்ட்ஸ் அடிக்க முடியுது, ஓட முடியுது என்னால். அதெல்லாம் பண்ண முடியுது. அது இல்லாமல் எனக்கு கான்ஸ்டிபேஷன் ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்னன்னா மலச்சிக்கல்னு சொல்லுவாங்க. அது எனக்கு நிறைய நாளாகவே இருந்தது. யோகா பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு அதெல்லாம் நிறுந்துருச்சு. எனக்கு இப்போ எந்த சிக்கலுமே இல்லை. நார்மலாக மோஷனும் போக முடியுது. ஸோ இதெல்லாம் எனக்கு செல்ஃபாக பெனிஃபிட்ஸாக கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் பியூட்டி சைடில் பார்த்தா இன்றைக்கி எல்லாத்துக்கும் பியூட்டிலாம் பண்ண ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹேர் ஃபால் நிறைய ஆகிட்டு இருந்தது. எனக்கு ஸ்கின்லாம் கொஞ்சம் டல்லாக இருந்தது. யோகா பண்ணதுக்கப்புறம் என் ஸ்கின்லாம் கொஞ்சம் க்ளோ பண்ண ஆரம்பிச்சது. அதாவது ஃபேஷியல் யோகான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நார்மலாக செல்ஃபாக கூட நல்லா வச்சுக்கலாம். நம்ம ஃபிசிக்கலாக, மென்டலாக எல்லாத்துலேயும் நல்லா இருக்கலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீனிவாச பிரபு, சோனா மெடிக்கல் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறேன். இப்போ 2025ஓட இன்டர்நேஷ்னல் யோகா டே, சர்வதேச யோகா தினம். இந்த சர்வதேச யோகா தினத்தில் சில முக்கியமான யோகா பற்றின சில இன்சைட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். யோகாங்கிறது எப்படின்னா ஒரு லைஃப் ஸ்டைல். அது ஒரு ஜஸ்ட் லைஃப்பில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் இல்லாமல், டெய்லி ஒரு ரொட்டீனாக இல்லாமல், அது ஒரு லைஃப் ஸ்டைல். ஸ்டார்டிங் ஃப்ரம் த டயட், உங்களோட உணவுலேருந்து, உங்களோட மனசுலேருந்து, உங்களோட மூச்சு காற்றுலேருந்து, உங்களுடைய எல்லாமுமே யோகாவில் கலந்துருக்கும். யோகாவில் கொடுத்துருக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களோட ஸ்டார்டிங், நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே யோகாவில் இருக்குது. நாட் ஓன்லி ஒரு ஆசனா பண்ணுறது மட்டும் யோகா இல்லை, மூச்சு காற்று பயிற்சி பண்ணுறது மட்டும் யோகா இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்கன்னாமே அதுலேயுமே யோகாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அது இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய மனசு, உங்களுடைய உடல், இது 3ம் சீராகும். இது சீராச்சுன்னா உங்களால் நல்லா உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லாயிருக்கும், உங்களோட மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும், உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப சோல்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. இது 4 ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டா அவங்க லைஃப்பில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, மென்டல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எமோஷனல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அவங்களால அதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துட முடியும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப் அந்த ஹாப்பினஸை நோக்கி இருக்கும். இதை தாண்டி யோகாவோட இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா ஒன் ஹெல்த் ஒன் ஹெல்த்னு சொல்லுவாங்க, இல்லை ஒன் எர்த் ஒன் ஹெல்த்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த தீம் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே யோகாங்கிற ஒரு லைஃப் ஸ்டைலை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா இந்த உலகம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்படின்னா எல்லா பிளேன்ஸ்லையுமே, அதாவது பிளேன்ஸ்னால் ஒவ்வொரு செக்ஷன்லையுமே, ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, எமோஷனலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, இது எல்லாத்துலேயுமே அவங்க நல்ல அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் எஸ் தாரணி. நான் சோனா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி யோகாவில் 3rd இயர் பிஎன்எஸ் படிச்சுட்ருக்கேன். எல்லாருக்கும் பொதுவாக யோகானா என்ன தெரியும்? யோகா அப்படிங்கிறது ஒரு கையை காலை அசைக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ், அவ்வளோதான், அப்படி தான் தெரியும். ஆனால் யோகா அப்படிங்கிறது அதையும் தாண்டி 3 விஷயங்களை ஒன்றிணைக்கிறதா இருக்குது. ஒன்று உடல், ஒன்று மனம், இன்னொன்று ஆன்மீகம். இந்த 3ஐயும் ஒன்றிணைக்கக்கூடியது தான் யோகா. இப்போ யோகா அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எல்லாருமே யோகா பண்ணலாம். இவங்க பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கும். கர்ப்ப காலங்களில் யோகா பண்ணக்கூடாது, பீரியட்ஸ் அப்போ யோகா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ கர்ப்ப காலங்களில் யோகா பண்ணணும் அப்படின்னா 3 விதமாக யோகாவை பிரிச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு ஒரு யோகாவும்,
அடுத்து நடுவில் இருக்க 3 மாதத்துக்கு ஒரு விதமான யோகாவும் கடைசி 3 மாதத்துக்கு ஒரு விதமான யோகான்னு சொல்லிட்டு யோகாவை 3ஆக பிரித்து கொடுப்பாங்க. இப்போ கர்ப்ப காலங்களில் யோகா பண்ணுறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க குழந்தையோட மூளை வளர்ச்சி 3வது வாரங்கள்லேருந்தே வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அதிலிருந்து அந்த குழந்தை நல்லா ஃபுல்லாக டெவலப் ஆகி வர வரைக்கும் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு, அம்மாவோட மனநிலைமைக்கு, அது போக அம்மாவோடைய பிரசவ காலங்களில் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போன் அண்ட் மசில் ஸ்ட்ரென்த்தனுக்காக வந்துட்டு யோகா பண்ணலாம். நன்றி.